राधे कृष्णा हर हर गंगे जय मां गंगे गंगे शरणम। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो कश्यप ऋषि की जय। जय बोलो अदिति माता की जय। जय बोलो वामन भगवान की जय। जय बोलो नर्मदा माता की जय। तम नर्मदायास्तट उत्तरे ऋद्विजस्ते भृगुकच्छ सम्यके प्रवर्तयन्तो भृगवक्रतुत्तमम् व्यचक्षताराद्युतितं यथा रविं। நர்மதா நதியின் வடகரையில் பிருகுகச்சம் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யஜ்ஞத்தில் இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞத்தை நடத்தி வைக்கக்கூடிய பிருகு வம்சத்தைச் சேர்ந்த அந்த பிராமணர்கள் சூரியோதயம் ஆனா போல இருக்கக்கூடிய அந்த வடுவை பார்த்தார்கள். வடுனா குழந்தை, வடுவை அப்படின்னு தமிழ் சொன்னோம். வடு மாவடுன்றோம் இல்லையா, அது மாதிரி இது வடு. சரியா? அழகான பயலை பார்த்தார்கள். இந்த பிருகு கச்சம் இந்த இடத்துக்கு பெயர். இன்னி காலகட்டத்தில் அந்த இடத்துக்கு பெயர் பரூச். அங்கதான் நர்மதா சமுத்திரத்தோட சங்கமிக்கிறாள். சரியா? நர்மதா மகிழ்ச்சியை தருபவள்னு அர்த்தம். மா நர்மதா, நர்மதா தான் பிரத்யக்ஷ பிரம்மம் அப்படின்னு கொண்டாடுவா. கங்கையை விட வசதி நர்மதா அப்படின்னுடுவா. சிவபெருமானுடைய வியர்வையிலிருந்து உண்டானவள் அப்படின்னு நர்மதாவை கொண்டாடுறது. ஒரு விதத்தில் பார்த்தா சிவபெருமானுடைய புத்திரி நர்மதா அப்படின்னு கொண்டாடுவார். ஒரு சில சந்நியாசிகள் ஆசிரமத்தில் சந்நியாசம் வாங்கின்றவொடனே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிச்சுவல், ஒரு ஆக்ஞை இல்லாட்டி கடமை இல்லாட்டி தர்மம் என்னன்னா நர்மதா பரிக்கிரமா. நர்மதா பரிக்கிரமா. நர்மதை தொடங்குற இடத்துலேருந்து ஒரு பக்கமாக நடந்து நர்மதா கடலில் சங்கமிக்கக்கூடிய இடம் வரைக்கும் வந்து நர்மதையை கடந்து அந்த கரையில் திரும்பி அப்படியே நர்மதா தொடங்குகின்ற இடம் வரைக்கும் போகணும். அது இல்லாட்டி எங்கே ஆரம்பிக்கிறாளோ நர்மதையில் அந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். ஒரு சர்க்கிள், ஒரு வளம், அது பேர் நர்மதா பரிக்கிரமான்னு பேர். நர்மதா பரிக்கிரமா ஏற்கனவே கண்டுபிடிச்சாலும் தெரில, திரும்பி சொல்கிறேன். எத்தனை கிலோமீட்டர்னு கொஞ்சம் கண்டுபிடிங்களே. நர்மதாவினுடைய தூரம் என்னன்னு அவ்வளோ. ஸோ அப்போ ஒரு 1700 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு 3000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. நர்மதா
ஒரு பக்கம் கடையில் வந்துட்டு இன்னொரு பக்கம் போனோம். ஸோ 3000 டபுள் 6000 கிலோமீட்டர் நடக்கணும். சூப்பர் இல்லை? ஜெய் போலோ நர்மதா மையா கி ஜெய். அப்போ அந்த நர்மதா பரிக்கிரமை இன்னைக்கு எத்தனையோ பேர் பயின்றிருக்கார்கள். சரியா? நர்மதா பரிக்கிரமா, நான் போகும்பொழுது கூட சில பேர் நர்மதா பரிக்கிரமாவை பண்ணுறதை பார்த்தேன். பல இடங்களில் இந்த நர்மதா பரிக்கிரமா பண்ணுறவள் தங்குவதற்காகவே நிறைய ஆசிரமங்கள் அவர்களுக்கு சாப்பாடு தங்குற இடம் எல்லாம் கொடுக்குறான். இந்த நர்மதாவை பிரிக்கும்பொழுது எப்படி சொல்லலாம்னா நர்மதா, நர்ம அப்படின்னா ப்ளஷர் இல்லாட்டி ஜாய், ஆனந்தம். தானா கொடுக்கக்கூடியவள், ஆனந்தத்தை தருபவள். அவளை இன்னொரு வாட்டி ரேவா அப்படின்னும் இவளை சொல்கிறது உண்டு. ரேவா கண்டம் அப்படின்னு சொல்லியே ரொம்ப அழகாக நர்மதா விஷயங்களை புராணம் சொல்கிறது. சரியா? இப்போ நர்மதா நதி தீரத்துக்கு இந்த வட்டு வந்துவிட்டான். நான் இன்னும் உங்களுக்கு லவ குஷா இவாளை பற்றிலாம் சொல்லணும். முஞ்சம்புல் எத்தனையோ பேர் பார்த்து மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்கள். திரும்பியும் லவகுஷா நான் இன்னும் சொல்கிறேன். சரியா? நிறைய கேள்விகள் கொஞ்ச நாள் திருப்பி உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், பார்க்கணும் அப்படின்றதுக்காக. சரியா? ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இப்போ கிடைக்கிறது உங்களுக்கு. சரியா? அதனால் இப்போ மகாபலியினுடைய அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கும் பரூச்சில் தசாஸ்வமேத காட் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. 10 அஸ்வமேத யஜ்யங்கள் நடந்த இடம் வாரணாசிலையும் உண்டு, ஆனால் இங்கேயும் உண்டு. ஓகே, அந்த இடத்துல தான் மகாபலி சக்கரவர்த்தியை வாமன பகவான் மீட் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்றைக்கும் அங்கே நர்மதா கோவில், வாமனன் கோவில், வாமனனுடைய சரண கமலம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கான். ஓகேவா? போகணும், கட்டாயம் சீக்கிரம் போகணும். அந்த அஸ்வமேத யஜ்ஞ கட்டத்துக்குள்ளே அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சார். மௌஞ்சாமே கலையா, முஞ்சம்புல்லாலே இடுப்பில் பெல்ட் மாதிரி கட்டின்னு இருக்கிறவன், உபவீதமாக மான்தோலை தரிச்சுட்டு இருக்கிறவன், ஜடாமுடி வச்சிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பார்த்து ரொம்ப அழகாக மரியாதையாக எல்லாரும் கொண்டாடினார்கள். மகாபலி வாமனனுடைய திருவடி அலம்பி அந்த ஜலத்தை தன் தலையில் புரோக்ஷணம் பண்ணி கொண்டான். ஆச்சா? பண்ணிட்டு பலி சக்கரவர்த்தி சொன்னான். பலிருவாச்ச பாகவதம் 8வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே பிரம்மர்ஷீனாம் தபஸ்சாக்ஷாத் மன்யே த்வார்ய வபுர்தரம். ஹே பிராமணரே, ஸ்வாகதம் தே, உனக்கு ஸ்வாகதம். நமத்துப்யம், உனக்கு நமஸ்காரம். தே கிம் கரவாம, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஏ ஆர்யா, ஆர்யானா மதிப்பிற்குரியவன் அர்த்தம். எனக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியறது அப்படின்னா, பிரம்ம ரிஷீனாம் தப சாக்ஷாத் மன்யே. அதாவது பிரம்ம ரிஷிகளுடைய ஒரு
தவமே தவமே ஒரு பிராமணனாக வந்தா போலே. இப்போ என்ன தபஸ்வி அப்படின்னு இல்லையா, அப்படி இல்லையா, தவம் அப்படின்ற விஷயத்துக்கு உருவம் கொடுத்தா அது நீதானோ, அப்படிதான் ஒன்று நான் பார்க்குறேன். ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே பிரம்மர்ஷீனாம் தபஸ்சாக்ஷாத் மன்யே த்வார்யவபுர்தரம் அத்யன பிதரஸ்திருப்தாஹ அத்யன பாவிதம் குலம் அத்ய ஸ்விஷ்டக்ரதுரயம் யத் பவனாகதோ கிருஹான். யத் பவான் ஆகதோ கிருஹான். நீங்கள் வந்ததுனால, அந்த காரணத்தினால எங்களுடைய மூதாதையர்கள் திருப்தி அடைஞ்சார்கள். இன்னைக்கு எங்கள் குலம் பவித்திரமாயிடுத்து. இந்த யஜ்ஞம் ரொம்ப நன்னா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தீர்மானம் வந்துடுத்து. ஏன்னடா நீ வந்தியே, இப்படிப்பட்ட ஒரு பிராமணன் பிரம்ம தேஜஸோட ஒரு தவமே உருவாக வந்த நீ வந்ததுனாலே எங்கள் முன்னோர்கள் திருப்தி அடைந்தார்கள். யார் இவனோட முன்னோர்? மகாபலியினுடைய அப்பா விரோச்சனன், விரோச்சனனுடைய அப்பா பிரஹ்லாதன், பிரஹ்லாதனுடைய பேரன். அப்போ பிரஹ்லாதன் திருப்தி அடையத்தானே செய்வார். கரெக்ட். இப்போ எங்கள் வம்சமே பரிசுத்தமாயிடுது. ஏன்னா எங்களை தேடி நீ வந்திருக்கியப்பா, அதுவும் ஒரு யஜ்ஞம் நல்லபடியாக பூர்த்தி ஆகிட்டு இருந்ததுன்றது எங்களுக்கு பிரத்யக்ஷமான ப்ரூஃப் நீ கிடைச்சுட்டியே. அடா 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 அடா. அத்யாக்னயோ மே சுஹுதா யதா விதித்விஜாத்மஜ த்வச்சரணாவனே ஜனைஹி ஹதாம் ஹசோவாபிரிய சபூரஹோ ததா புனீதா தனுபிப்பதைஸ்தவ. த்விஜ ஆத்மஜ, ஏ பிரம்மபுத்திரா, பிரம்மதேஸ்வர சின்ன பேல சரணாவனே ஜனைவார்பிகி, உன்னுடைய திருவடி அலம்பிய தீர்த்தத்தினால பாவங்கள் எனக்கு போயிடுத்து. நான் பரிசுத்தன் ஆயிட்டேன். நான் எவ்வளோ நாள் யஜ்ஞம் பண்ண அதெல்லாம் நல்லபடியாக திருப்தியாக ஆயிடுத்து. உன் திருவடி அலம்பினதுனாலே எனக்கு எல்லாம் இது ஆயிடுத்து. உன்னுடைய திவ்யமங்கள ரூபம், ஸ்ரீபாதம் தர்சனம், இதனால இந்த யஜ்ஞ பூமியே பரிசுத்தமாயிடுத்து. யத்யத் வடோ வாஞ்சசி தத் பிரீதிச்சமே த்வாம் அர்த்தினம் விப்ரசுதானுதர்க்ய சுதானுதர்க்யே. விப்ரசுதா அனுதர்க்கயே காம் காஞ்சனம் குணவத்தாமமிருஷ்டம் ததா நபேயம் ரிதவா விப்ரகன்யாம் கிராமான் சம்ருத்தான் துரகான் கஜான் வாம் ரதான் ததார்ஹத்தம ததார்ஹத்தம சம்பிரதீச்ச. ரொம்ப அழகா மகாபலி சொன்னா, அர்ஹத்தம பூஜிக்க தகுந்தவனே, ஹே வட்டோ, ஹே பிரம்மச்சாரி, யத் யத் வட்டோ வாஞ்சசி, என்னெல்லாம் விரும்புறியோ தத் பிரதீச்ச, கேட்டு வாங்கிக்கோ. இப்படி சொல்லிட்டு பார்க்குறானா, அவ்வளோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் கேட்கறதுக்கு? நம்மளே கேட்போம். ஏன்னா அவ்வளோ பாவமாக இருக்குது பைய. அச்சொடி கொஞ்சலுமே இதுக்கு ஒன்றும் தெரியாது, செல்ல பட்டு கொஞ்சம் ஆச்சு, இது என்னடி செல்லமோய்
இத்தனை தூரம் வந்திருக்குடா குழந்தை, என்னடா வேணும் குழந்தை அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசையோடு ஒரு சின்ன குழந்தை நம்மகிட்ட பாவமாக தீமேன்னு வந்து நின்றுது. நான் பேசக்கூட இல்லை இன்னும், அது இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, பேச ஆரம்பிச்ச பிறகுதான் இருக்கு. பட் தீமேன்னு வந்து அச்சோடி என் செல்லமே என் செட்டு குட்டு, என்னடா குட்டு என்னடா வேணும் குழந்தைக்கு, ஓடா பட்டோ என்ன வேணாலும் கேளுடா அப்படின்னு. அது இள வயசு பசங்களாம் சின்ன குழந்தை பார்த்தா தானா சொல்லுவோம், ரைட்? இவனும் பிரம்ம தேஜஸ், பிரம்மமே பிரம்மச்சாரியா வந்திருக்கு. யத்யத் வட்டோ வாஞ்சசி தத் பிரதீட்சமே, என்ன வேணுமோ கேளுடா கண்ணா, சரியா? விப்ரசுத, என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோடா கண்ணுக்குட்டி. துவாம் அர்த்தினம் விப்ரசுதான் அனுதர்க்கையே, உன்னை பார்த்தா ஏதோ நீ யாசிக்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுதுடா கண்ணா. யத்யத்வட்டோ வாஞ்சசி தத் பிரதீட்சமே துவாம் அர்த்தினம் விப்ரசுதா அனுதர்க்கையே, ஏதோ கேட்டு வந்திருக்கேன்னு, ஏதோ வேணும்னு வந்திருக்கடா கண்ணா. வேணும் லிஸ்ட் போடுறான். காம் பசுவா, காஞ்சனம் தங்கமா, குணவத்தாமிருஷ்டம், எல்லாத்தையும் எல்லா சௌகரியம் இருக்கக்கூடிய ஒரு வசிக்கிற இடமா, ததா அன்னபேயம் மிருஷ்டம், ததான்னபேயம் ரிதவா விப்ரகன்ய. காம் காஞ்சனம் குணவத்தாம, தாம அப்படின்னு இருப்பு வசிப்பிடம் சொல்கிறோம். பத்ரிநாத் தாம், பிருந்தாவன் தாம், இந்த மாதிரி எல்லாம் சௌகரியம் நிறைஞ்ச குணவத்தாமம் அது வேணுமா. மிருஷ்டம் ததா அன்னபேயம், இல்லை சுத்தமான ருச்சியான ஆகாரம் வேணுமா. அமிர்தவா விப்ரகன்யாம், அழகா கேட்குறா. ததா அன்னபேயம் உதவா விப்ரகன்யா. ஒருவேளை நல்ல பிராமண குலத்தில் வந்த கன்னிகை வேணுமா கல்யாணம் பண்ணிக்க. சம்ருத்தான் கிராமான் சம்ருத்தான், நல்ல செழிப்பான கிராமங்களா. துரகான் குதிரைகளா. கஜான்வா யானைகளா. ரதாம் ததார்ஹதம், ததா அர்ஹத்தம அப்படியே ரதமா. என்னடா வேணும் செல்லக்குட்டி? சம்பிரதீச்ச, செல்லக்குட்டி தான் சொல்லலை, ரொம்ப மரியாதையோடு பேசிட்டு இருக்கான். எப்படி கேட்குறான் பாருங்க, எப்படி கொஞ்சம் பிரகலாதனோட பேரன் இல்லை, சுவாமி எப்படி வாங்கியிருப்பார், ரைட்? இன்னும் அழகான ஸ்லோகம் பாருங்க. ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். யத்யத்வட்டோ வாஞ்சசி தத் பிரதீட்சமே த்வாமர்த்தினம் விப்ரசுதானுதர்க்கயே காம் காஞ்சனம் குணவத்தாமிருஷ்டம் ததான்னபேயம் உதவா விப்ரகன்யாம் கிராமான் சம்ருத்தான் துரகான் கஜான்வா ரதான் அர்ஹத்தம சம்பிரதீச்ச. அர்ஹத்தமா, பூஜைக்குரியவனே, பிரம்மச்சாரி, என்கிட்ட என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோங்கோ. ஏதோ கேட்கணும் தானே வந்திருக்காய். பசுவோ தங்கமோ, எல்லா சௌகரியமும் நிரம்பின வசிக்கிற இடமோ, சுத்தமான ருச்சியான அன்னமோ, பிராமண குலத்தில் நல்ல உத்தமமான கன்னிகையோ, நல்ல சமிருத்தியான செழிப்பான கிராமமோ, துரகான் கஜான்வா, கஜதுர அப்படின்வா தெரியுமா, கஜதுரக அப்படின்வா. யானைப்படை, குதிரைப்படை, அந்த மாதிரி யானை வேணுமா, குதிரை வேணுமா, ரதம் வேணுமா, என்ன வேணா பெற்றுக்கூடா கண்ணா. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே வாமன பிராதுர்பாவே
பலிவாமன சம்வாதே அஷ்டாதசோத்யாயः. இவ்வாறாக 18வது அத்தியாயம் பலி வாமன சம்வாதம். ஓகே, அடுத்தது 19வது அத்தியாயம். ஸ்ரீ சுக உவாச்ச இதி வைரோச்சனேர்வாக்யம் தர்மயுக்தம் ச சூன்ருதம் நிஷம்ய பகவான் பிரீதः பிரதிநந்த்ய இதம் அப்ரவீத். வைரோச்சன அப்படின்னா விரோச்சனனுடைய பிள்ளையான மகாபலி. அழகா விரோச்சனுடைய பிள்ளையான மகாபலியோட தர்மத்துக்கு ஒத்து வரக்கூடியதும் இனிமையான வாக்கோடு கூடியமான அந்த வாக்கியங்களை கேட்டு பிரீதஹ பகவான், பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பலியை கொண்டாடி இதம் அப்ரவீத், இப்போ பேசுகிறான். இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை, இப்போ தான் பேச போகிறான். குஞ்சு பையன் என்ன பேசுறது நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा, राधे कृष्णा. जय बोलो महाबली चक्रवर्ती की जय, जय बोलो वामन भगवान की जय, जय बोलो कश्यप महर्षि की जय, जय बोलो अदिति देवी की जय. राधे कृष्णा.